Viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. In the first exercise 1.1, the sixth problem. If A is equal to ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க, verify that A of adjoint A equal to adjoint A of A equal to determinant A into I. இதில் வந்து A into adjoint of A இது வந்து determinant of A into Iக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னது determinant A கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து adjoint A கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து determinant A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். A is equal to 8 minus 4 minus 5 3. இதுக்கு வந்து நம்ம வந்து இனிமேல் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் A is equal to டிட்டர்மினன்ட்டுக்குள்ளாடி எழுதிக்கோங்க A மேட்ரிக்ஸை. 8 minus 4 minus 5 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இது வந்து ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ரோவும் அதோட காலமும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது 3. அப்போ 8 into 3. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் மைனஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் 5 4s are 20. ஓகேங்களா? ஆன்சர் என்ன 24 minus 20 is equal to 4. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆன்சர் என்ன 4 வந்திருக்கு. இனி வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன I is equal to 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு 1 0 0 1. இது கூட வந்து டிட்டர்மினன்ட் A of I2 கண்டுபிடிக்கணும். என்ன வரும் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 1 0 0 1. ஆன்சர் என்ன வரும் 4 0 0 4. ஓகேவா? இது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த அதோட கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். கோஃபேக்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோஃபேக்டரை வந்து கண்டுபிடிப்போம். AIJ is equal to கோஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதோட ரோவும் காலமும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதோட சப் மேட்ரிக்ஸை வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இங்கே வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ என்ன வரும் 8 வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது 3. நெக்ஸ்ட்டு வந்து -4 வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டோன்னா இங்கே என்ன இருக்குது -5. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து என்னது மைனஸ் சிம்பிள் போடணும். அப்போ இங்கே என்ன வரும் +5 வரும். அதுக்கப்புறம் -5 ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டோன்னா அதோட சப் மேட்ரிக்ஸ் என்ன -4 செகண்ட் எலிமெண்ட்டு. ஓகே, அதனால் அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. நெக்ஸ்ட்டு வந்து என்னது 3 ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டோன்னா பேலன்ஸ் என்ன வரும் 8. இது வந்து நம்மளோட கோஃபேக்டர். இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to AIJ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்ன? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும்னா ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் 5 8. ஓகேங்களா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கொஸ்டினில் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இருக்குது. ஸோ A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 8 minus 4 minus 5 3. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A எடுத்து எழுதிக்கோங்க. 3 4 5 8. ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலமும். அப்போ என்ன வரும் 8 3s are 24. 24 minus 20. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் 32 minus 32. சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் -15 + 15 தென் வந்து -20 + 20 + 24. ஓகேங்களா? இது சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் கிடையாது. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன சைன் இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதும்போது 24 மைனஸ் 24, நெக்ஸ்ட்டு வந்து 0, நெக்ஸ்ட்டு 0 4. இதுதான் நம்மளுடைய a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a. நம்மளுடைய டிட்டர்மினண்ட் a இன்ட்டு I2ஓட வேல்யூவும் என்ன தான் 4004. நமக்கு இப்போ வந்து a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் வந்து என்ன தான் கிடச்சிருக்கு 40. அப்போ வந்து டிட்டர்மினண்ட் a இன்ட்டு I2 வந்து என்னது ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு a என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்ன கிடச்சி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3 4 5 8. நெக்ஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸ் என்ன 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3. இனி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்னது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் என்ன வரும் 24 மைனஸ் 20, நெக்ஸ்ட்டு மைனஸ் 12 ப்ளஸ் 12, நெக்ஸ்ட்டு 40 மைனஸ் 40, then minus 20 plus 24. நெக்ஸ்ட் இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு வந்து 4004. ஓகேவா? இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு adjoint of a into a equal to determinant of a into I2. இது மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்ட்டு a ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் a இன்ட்டு I வந்து கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினண்ட் a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிட்டர்மினண்ட் a ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து I கூட வந்து டிட்டர்மினண்ட் ஏயோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கு I கூட. இப்போ வந்து நமக்கு வந்து டிட்டர்மினண்ட் ஆஃப் a இன்ட்டு I2 வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்ன ஏ மேட்ரிக்ஸோட கோஃபேக்டருக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து வர ஆன்சர் தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் ஏஐஜே வந்து கால்குலேட் பண்ணிடலாம். கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து என்னது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்னது ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிவிட்டு அதோட சப் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதணும். அப்படியே ஏஐஜே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த கோஃபேக்டருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதியிருக்கோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு கூட ஏயை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸு, நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணுறது எப்படி ரோவும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸில் வந்து காலமும் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4004. இதுதான் நம்மளுடைய டிட்டர்மினண்ட் ஏ இன்ட்டு I2ஓட ஆன்சரும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏ மேட்ரிக்ஸை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 4004. இது வந்து என்னது டிட்டர்மினண்ட் ஏ இன்ட்டு I2க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. நமக்கு இதுதான் ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.